வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். திருச்செந்தூர் நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமானோட அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடு தான் இந்த திருச்செந்தூர் திருக்கோவில். முருகன் பெருமானோட அறுபடை வீடுல 5 படை வீடும் மலையில் அமைந்துள்ளது. ஆனால் இந்த திருச்செந்தூர் தான் தரையில் அமைந்திருக்கும் ஒரே கோவில், அதுவும் கடற்கரையின் பக்கத்தில் அமைந்திருக்கும் ஒரே கோவில். அது மட்டும் இல்லாமல் இங்குதான் சூரபத்மன் என்னும் ஒரு அரக்கனை முருகப்பெருமான் வதம் செய்ததாக புராணங்கள் கூறப்படுகிறது. இந்த கோவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இங்கு உள்ள முருகப்பெருமானுடைய ஒரு சின்ன திருவிளையாடலை பற்றி பார்ப்போம் வாங்க. 1648ஆம் ஆண்டு டச்சுக்காரங்களுக்கும் நாயக்க மன்னர்களுக்கும் போர் நடக்கும்போது டச்சுக்காரங்க முருக சிலையை திருடிட்டு போனாங்க. கடல் கரை வழியாக போனதுனால அப்போது அதிதீவிரமாக மழையும் புயலும் அடித்தது. அப்போது அந்த பிரிட்டிஷ்காரங்க முருகப்பெருமான் சிலையை நாம் கடத்தி போவதனால் தான் இவ்வளோ கஷ்டங்கள் என்று நினைத்து கொண்டு அப்போ முருகன் பெருமாள் சிலையை கடலில் போட்டுவிட்டு சென்றார்கள். பிறகு எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முருகன் பக்தன் கனவில் முருகன் என்னுடைய சிலை கடலில் மூழ்கி உள்ளது, அதை சுற்றி மேலே ஒரு கழுகு வட்டமிடும், எலுமிச்சை பழம் சுற்றி இருக்கும், அதை நீ பார்த்து மீட்டெடுப்பாயாக என்று கூறுகிறார். அந்த முருகன் பக்தனும் சரி என்று அது போலவே செய்கிறாரு. அந்த கடலுக்கு நடுவில் இருக்கிற முருகன் சிலை எப்படியோ இந்த மாதிரி அறிகுறிகளை வைத்து கொண்டு கண்டுபிடிச்சு அந்த சிலையை மீட்டெடுக்கிறாரு. பிறகு இப்போது நம் தரிசனம் காணும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் சிலை அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் பிடிக்கும்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. மேலும் அடுத்தடுத்த அறுபடை முருகன் வீடியோஸ் வரும்.